வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஜாப் ஷாட். நான் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒரு சூப்பரான ஜாப் பாட்டு வரும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஃபுல்லாக கண்டினியூவாக பார்த்தா தான் நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஓகே, பார்த்துடலாம். காஞ்சிபுரம் டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்தால் மாவட்ட சுகாதார சங்கத்தில் வேலை. நாள் ஒன்றுக்கு ஒரு 300 ஊதியம். இது பேசிக் பே தான். போக போக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதார சங்கம் காலியாக உள்ள மாவட்ட திட்ட மேலாளர், தரவு உதவியாளர், பல்நோக்கு பணியாளர் பதவிகள் ஆகிய பணிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசில் இந்த பதவிக்கு 4 காலியிடங்கள் உள்ளன. எனவே ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் 18/1/2024க்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இதுக்கு 4 போஸ்டிங் இருக்குது. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்துடலாம். டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு 1, டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கு 1, மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு 2, கிட்டத்தட்ட 4. இதுக்கான கல்வி தகுதி பார்த்துடலாம். விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவனத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்கள், 8th, பிடெக்கு, பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, B1IS தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். பணிகளுக்கு ஏற்ப கல்வி தகுதிகள் மாறுபடும். ஸோ நீங்கள் 8th படித்திருந்தாவே போதும். ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப்பு. ஸோ போனால் கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு எலிஜிபிலிட்டி இருந்தால் நாளைக்கே அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. இதுக்கான சம்பள விவரங்களை பார்த்தரலாம். பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்படும் நபர்கள் அரசாங்க விதிமுறைகளின்படி மாத சம்பளம் பெறுவார்கள். மாவட்ட திட்ட மேலாளர் மாத ஊதியமாக 30,000. தரவு உதவியாளருக்கு மாத ஊதியம் 15,000. பல்நோக்கு தொழிலாளர்களுக்கு இழப்பீடு அவர்களின் சேவைகளுக்கு ஒரு நாளைக்கு 300. ஸோ இந்த சேலரி எல்லாமே பேசிக் பே ஸ்கேல் தான். உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் போக ஹைக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்புமே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஜாப் மாதிரி தான். அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு சின்ன கேப் கிடச்சாலும் நம்ம அதை ஃபில் பண்ணிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு பின்வாங்கிறாதீங்க. தோக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நம்ம கலந்துக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த டைம் எப்படி ஜெயிக்கிறோங்கிறது ஒரு கொஞ்சம் அறிவு, ஒரு பலம் நம்மளுக்கு வரும். ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. இதுக்கான தேர்வு செயல்முறை பார்த்துடலாம். விண்ணப்பதாரர்கள் ஷார்ட் லிஸ்டிங் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஷார்ட் லிஸ்ட்டு நீங்கள் அவங்க கேட்குறதுக்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லையும் நேர்காணலையும் கரெக்டாக பண்ணிங்கனாவே நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். ஸோ தைரியமாக போராடணும்பா. வெற்றி என்றைக்குமே உன்னைக்கு தான். ஸோ விண்ணப்ப கட்டணம் பார்த்துடலாம். பணிக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. நோட் பண்ணிக்க. நீங்கள் இதுக்காக எந்த ஒரு செலவும் செய்ய தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, வேலை செய்கிறீங்க. அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓடும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நண்பா. ஒரு 10 வேலை 15 வேலை ட்ரை பண்ணுங்கள், தவறே கிடையாது. ஒரு வேலை கிளிக் ஆனாலும் உங்கள் லைஃபே செட்டில் ஆகிட்டும். நீங்கள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஃபுல் ஃபோக்கஸ்டு நீங்கள் மட்டும்தான். நேரு வழியில் போயிட்டே இருங்க. தப்பே கிடையாது. ஒரு நல்ல இதுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ஜஸ்ட் அப்ளை பண்ணி போராட்ட குணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான விண்ணப்பிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோடு செய்து 5/1/2024 முதல் 18/1/2024க்குள் தபால் மூலம் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்துடலாம். நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம். தொலைபேசி எண் 044 27 22 20 19. குறிப்பு: விண்ணப்ப படிவங்களை நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், காஞ்சிபுரம் அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளவும். பின்னர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இவ்விண்ணப்பத்துடன் பணியிடங்களுக்குரிய அனைத்து சான்றிதழ்களின் நகல்களை சுய சான்றப்பமிட்டு சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவங்கள் kanjipuram.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகத்திலும் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன. 18/1/2024 அன்று மாலை 5:45 மணிக்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ அந்த குறிப்பை தயவு செஞ்சு ஒரு டைமுக்கு 2 டைம் படிச்சுக்கங்க. படிச்சுட்டு பக்காவாக பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். தயவு செஞ்சு நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு சோசியல் மீடியாவில் ஒரு 10-15 நண்பருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ கூட அமையும். ஸோ அது உங்களுக்கே புரியும். ஒரு 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.